ஹாய் ஆல், வெல்கம் டு சமையல் வித் கனி. வீட்டில் தனியாக இருக்கிற பர்சனா நீங்கள், இல்லை பேச்சுலராக இருக்கீங்களா? ஒரே ஒரு ஆளுக்காக என்னத்தை பெருசாக சாம்பார் கூட்டு பொரியல்னு செஞ்சு சாப்பிட்றது? ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி, கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது, அர்ஜெண்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்கங்க. என்ன மாதிரி நான் அடிக்டடுங்க இந்த டேஸ்ட்டுக்கு. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. இது மெயின் டிஷ்ஷே வெங்காயம் தான். 4 வெங்காயம் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயமாக. 4 வெங்காயம் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டு இருக்கணும், அதுக்காக தான். 4 வெங்காயம் இல்லை 5 வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. வெங்காயம் தான் இதில் மெயின் ஹீரோவே. வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். உப்பு போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு, தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த சிம்லேயே அது நல்லா மசாலா வெந்து வரணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா சூடாக இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் மட்டுமே ரொம்ப சூப்பராக போகும். அது வேணாம் அப்படின்னா நீங்கள் சேப்பங்கிழங்கு ஃப்ரை இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை எது வேணாலும் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சமையல் வித் கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.